நம்ம நம்ம வாண்டுக்கு இருக்கேன் இவரு குள்ள கத்திரிக்காவும் குள்ள நெரிப்பையில இந்த 3 நாள் எங்க போனாயில ஆளை காணா என்ன நம்மள வர இந்த செல்போன் வாங்குற வேலை அந்த வேலை வர நம்ம பிஸியா இருக்கா அவங்களுக்கு வேலைக்கு வச்சு இந்த சம்பளம் வர நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போய்க்கு இருக்க எங்க போனாயில தெரியல ஆளு வேற வந்து லைன்ல நின்றுக்கு இருக்க அது ஒரு ஆளு வேற வார முடிச்சு அந்த ஆளுகளும் காணா இவங்களும் காணா எங்க இருக்கானா தெரியல போய் பாக்கணுமாப்பா இந்த வராங்க சொல்லுவாங்க 2 பேரு ஆமா இந்த இருக்காங்க இல்லை வாங்கடா ஐயா எங்கடா அவனையா ஆளை காணா நாங்களே பிசினஸ் யூஸ் என்னடா பிசினஸ் பண்றீங்க தங்கங்க பிசினஸ் பண்றீங்களா செல்லா என்ன வேலை நானே உங்களுக்கு சம்பளம் நல்லா தாண்டா கொடுத்துருந்தேன் 200 ரூபா கொடுத்துருந்தீங்களா 100 ரூபா தானே கொடுத்தேன் என்னடா அது பேங்க்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா ஏத்திக்கிறீங்களா அக்கௌண்ட் ஆண்டு இல்ல அக்கௌண்ட் இல்லாம அம்மா அக்கௌண்ட் நீ சொன்னீங்களா நம்பர் அதெல்லாம் எனக்கு தெரியல நீ சொல்ற அந்த 100 ரூபாய்க்கு நாங்களே வேலை செஞ்சு தரோம் சரி எல்லாமே நாங்க தானே ஆமா இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க 2 பேரும் வேலைக்கு வராம பிசினஸ் தனியா கடை வச்சோம்பா அப்படி என்னடா பிசினஸ் பண்ண போறீங்க செல்லு பிசினஸா ஏடா ஐயா இதே அந்த வளர்த்த வேடா முட்டுறது இதுதானா நான் சொல்லி கொடுத்த டயலாக் என்கிட்டயே வந்துட்டீங்களா இப்ப என்ன பண்ண காத்திருக்கீங்க 2 பேரும் செல்லு பிசினஸ் வைக்க போறேன் காசு அது துட்டு வேணும்லடா வீட்டுல 4 லட்சம் ரூபா கேட்டிருக்கேன் கடை வைடா நீ வச்சு போடான்றாங்க அதுக்கு நான் வச்சு செல்லு கம்பெனி வைக்க போறேன் பெரிய பிசினஸ் ஆகி நான் டெவலப் பண்ண போறேன் ஏன்டா வேலையிலா படிக்கிற வயசுல இப்படி செல்லுக்கா வச்சு பொழைக்க போறோம்ன்றீங்களா கடை வச்சு படிப்புல என்னடா பண்ணி இருக்கீங்க படிக்க போறீங்களா இல்லையா படிச்சுட்டு வயசு என்ன வயசு என்ன உங்க வளகாடு என்ன படிக்கிறத விட்டுவிட்டு நீங்க செல்லுக்கடை வச்சு பொழைக்கணும்னு ஐடியா பண்றீங்க ஏடா 2 மாசம் வேலைக்கு வந்தாங்க அதுக்குள்ளயுமே நீங்க டெவலப் பண்ண முடியும் இந்த மாதிரி போனா நம்ம பிசினஸ் எங்க போய் பாதிங்க நம்மள தானே பாதிக்க போகுது அவங்க பண்றது ஏதாச்சும் ஏதாவது மட்டன் தட்டி விட்டுணுமே நீங்க வளர்த்தா நம்ம வளர முடியாதுல்ல ஆமா ஏதாவது ஒண்ணு பண்ணி தட்டி விடணுமானே என்ன பண்றது செய்து வா என்ன சொல்றான்னு பேசி பாப்போம் என்ன சொல்றேன் என்ன முடிவு சொல்றீங்க சொல்லுங்க என்னடா சொல்றீங்க செல்லு கடையில ஒரு பக்கம் பணம் வீட்டுல குமிஞ்சிக்கே இருக்கு படிப்பும் படிச்சுக்கே இருக்கேன்பா உங்க மேல இல்ல பணம் நம்பி போய் கிடக்கு வீட்டு இப்ப 200 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபாய் கூட சேர்த்து தரேன் வாங்க வேலைக்கு வாங்க அதெல்லாம் எங்கிட்ட என்னங்கடா அப்படி சொல்லிக்கிறீங்க திடீர்னு உங்களை நம்பி வேற நானும் வேற அந்த ஊருக்கே போகணும் முடிக்கிறீங்க ஒரு வண்டியை வாங்கி கொடுத்துருவேன் நம்ம வயலுக்கு அப்படி கொஞ்சம் டெவலப் பண்ணி முடியும் இப்பவே டெவலப் பண்ணி போறோம் நீங்களா போய்க்கிறீங்க ஆமா 100 ரூபாய்க்கு நான் பக்கத்துல மடி பின்னாடியே வரல 10 சேல் வித்தாலும் அந்த 100 ரூபாய் தான் 2 சேல் வித்தாலும் அந்த 100 ரூபாய் அண்ணன் இப்ப தானடா கொஞ்சமா முன்னேறி வந்துக்கிறீங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன் அப்புறம் அவங்கள தூக்கி விட்டுருவீங்களா எங்க போறேன் அந்த மாதிரி 100 ரூபாய் தான் தர போறேன் என்னண்டாலும் கத்து கொடுத்த ஓனரை கொஞ்சம் பாருங்கடா ஏன்னா அப்படி பண்ணிக்கிறீங்க ஓனர் தான் கடை வச்சிருக்காரு நாங்க தான் உள்ள எல்லா வேலையும் பாக்குறோம் இருந்தாலும் ஓனர் இல்லையா கத்து கொடுத்தவர் இல்லையா அவரையும் கொஞ்சம் பாக்கணுமா இல்லையா இப்பதானே அவரு முன்னேறி இருக்காரு கரண்ட் கம்பியில கரண்ட் போவேன் இருந்தாலும் போஸ்ட் மரம் ஒண்ணு வேணும்ல போஸ்ட் மரம் இருந்தா அண்ணன் போஸ்ட் மரம் மாதிரி நீங்க கரண்ட் கம்பி மாதிரி செல்போன் வாங்குறது கரண்ட் போறது மாதிரி நீங்க தைலாம் உள்ள உணங்கிடுவீங்க சக்குட்டு சாக்கு அடிச்சு விட்டுரும் தம்பி கொஞ்சம் வேளாம் கொஞ்சம் அது பீஸ் கட்டியா எது பீஸ் கட்டா அவன் நீ போட தொட்டா சாக்கு அடிக்கும்டா ஆமா பீஸ் அடிச்சு கொடுங்களா அது அண்ணனுக்கு தான் டெக்னிக் தெரியும் உங்களுக்கு தொழில் தெரியாதுல்ல அந்த தொழில் நாங்க எங்க பாக்குறோம் நாங்க பிசினஸ்ல என்னப்பா அப்படி சொல்லிக்கிறீங்க அது காசு வேணும் ஒரு 2 லட்சம் முதல் போடணும் என்ன பண்ண அந்த வேலையில என்ன பார்க்க போறீங்க நீங்க அதே வீட்டுல 4 லட்சம் ரூபாய் தராங்களா வாங்கிட்டீங்களா எம்பிட்டு வாங்கிருக்கீங்க 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் என்னடா செஞ்சீங்க பிசினஸ் வைக்க போறோம் பிசினஸ் வைக்க போறீங்களா வச்சிட்டீங்களா வச்சுட்டா நம்ம குழப்பல மண்ணலி போட்டாங்க இவங்கள கூடயே வச்சதுக்கு நம்ம உழப்ப கெடுத்து விட்டு நம்ம குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லாம ஆக்கி விட்டு போயிருவாங்க இவளைய என்ன தட்டி விட்டு இவங்களை என்னமோ ஒண்ணு பண்ணி தட்டி விடணுமே என்ன பண்றது என்னன்னு வாப்பா கொஞ்சம் காது மாதிரி பேசு ஏய் அப்ப சரி என்ன வேற என்ன வாங்கி எது வாங்கிருக்கீங்களா யாரும் காசு கொடுத்துருக்கீங்களா என்ன அதெல்லாம் செல்லு வாங்கி வீட்டுல கிடக்க நான் பிசினஸ் வச்சு வெட்டி ஏமாற போறீங்க எவனுக்கு காசை வாங்கிட்டு தர மாட்டேன் நானே பாத்துக்கலாம் நீ பாத்தீங்களா ஒரு ஓட்டச்செல்ல கொண்டு வந்து 2000 கொடு 3000 கொடுங்க உங்களுக்கு என்ன தெரிய போகுது காசை கொண்டு போயிடுவாங்க கணக்காலும் கருத்து நாங்க தானே சொன்னா 1000 ரூபாய்க்கு போக 500 ரூபாய்க்கு போக முடியாது என்னங்கடா அப்படி பண்ணிக்கிறீங்க ஆத்து இவங்க என்னமோ பொழப்பு கெடுக்கிறது நம்ம பொழப்பு எடுக்க போறாங்க சரி என்ன பண்றது இவங்கள என்னமாவது ஒண்ணு பண்ணி இவங்கள தட்டி விடணும் சரி சரி நம்ம வேலை அதான் சரி என்ன செய்யறாங்க உங்களுக்கு வாட்ச் பண்ணிக்கே இருக்கணும் வேற என்னமோ பண்றாங்களா இல்ல வீட்டு களவாணி செல்ல எது வாங்கி போறாங்களா நம்ம இது வேற கடைசியில சின்ன பையனை கடைசி எங்க ஓனர் நம்மள கொடுத்து விட்டு போறாங்க ஆமாண்ணே எவனாவது ஒரு ஓட்ட செல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு இவங்கள பூரா ஏமாத்தி விட்டு காசை பூரா பிடிங்கிட்டு போறாங்கண்ணே இல்ல வேலை பாரு நாங்க தானே பாக்குறோம் நீங்களா பாக்குறீங்க பாக்குற பார்வை உங்கது ஏடா கடுகு மட்டும் தான் இருக்கீங்க உங்களை நம்பி முடித்து இப்படி எப்படியா தருவாங்க கடுகு போட்டாலும் முளைக்கும் அதே மாதிரி எண்ணெயில கடுகு போட்டாலும் வெடிக்கும் சரி எதிரி ஓடி போச்சுன்னா என்ன செய்வீங்க வெடிச்சுப்பா உள்ள இருந்தா பரவாயில்ல பொட்டு போட்டு வடச்சடி தேடிட்டு ஓடி போச்சு
உள்ளேதான் இருக்கான். தம்பி நீங்க வெட்டியா இப்ப ஏமாற போறீங்க தம்பி. இருக்கிற காசை போறான் செல்லு பிசினஸ் வைக்க போறேன் ஏமாத்தி விட்டு போறாங்க. ஓட்ட செலவு கொடுத்து நீங்க நேத்து மழை பெஞ்சல அதுக்கு முதல்ல காலம் அது தின்ற காலம் யூஸ் ஆகுங்க. இது தின்னாத காலானே, இது தவிட்டு காலம் எதுக்குமே யூஸ் ஆகாது. எதுக்காக போகுது? எதுக்கு மழை பெஞ்சு பழம் கீழே விழுந்து. இந்த காலையா முளைச்சு எனத்துக்காக போகுது? ஒண்ணுக்குமே ஆகாது. சரி இன்னொரு இடம் கேட்டு பாப்பா வாங்கட வேண்டு இல்லன்னா அடுத்து நம்ம வேற ஆள கூட பாப்போம். 2 வாரம் பாப்போம். ஏடா ஐயா வா கொண்டு ஒரு 100 சேர்த்து 300க்கு 400 கூட சம்பளம் தாரேன். வாங்கடா ஐயா வச்சு எங்க வேலையும் கெடுத்து உங்க வேலையும் கெடுப்பா. வாங்க பாப்போம். என்ன அந்த கூத்து எடுத்துக்கிறீங்க? என்னன்னு தெரியல. நான் உங்களை மாதிரி ஏமாற மாட்டோம். நாங்க பிசினஸ் வைக்க போறோம்ல உங்ககிட்ட நாளைக்கு உங்ககிட்ட வரணும். ஏப்பா எங்கிட்ட நம்மள வச்சு காசை கீசை அடிச்சுக்கிட்டாங்களோ அதான் தெரியலையாப்பா. நம்மளுக்கு படிப்பு வேற இல்ல. அப்பப்ப செல்லு வாங்கினதுல உள்ள போய் செல்லாம் செக்அப் பண்ணி பாக்கணும். எந்த செல்ல எடுத்து எங்கிட்ட வித்து போட்டாங்களோ இல்லாட்டி அவ அப்பா அம்மாட்ட போய் நம்ம வீட்டுல கேட்டு பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ தெரியல. செல்லுல நிறைய விஷயம் இருக்குப்பா. இவங்க எதுவும் தெரியாம நாங்க உள்ள ஊரம் போய் நோண்டி பார்த்தோம்னு இருக்காங்க. விடு நம்ம என்ன செய்ய காத்திருக்காங்களா அது இல்லையாப்பா. நம்ம சொல்ற அளவுக்கு சொல்லியாச்சு. இதுக்கு மாரி அவன் பாடு என்ன செய்யறாங்களோ செய்யட்டேன். முன்னெடுத்து கால பின்னாடி எடுத்து வைக்க மாட்டோம்பா. ஒரு ஐயா வலிக்கு கீழே விழுந்து போவாதீங்க. அதெல்லாம் விழுக மாட்டான். சரி நீ ஒண்ணும் கட்டுப்பட மாட்டாங்க. நீ வயசுக்கு வேலை செய்யறதே தப்பு. இதுல வேற பெரிய பெரிய வேலையெல்லாம் பாத்துக்கிருக்காங்க. நறுக்கிட்டு என்ன செய்யறான் நம்மளுக்கு தெரிஞ்ச போலீஸ் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து போடுவான். 2 இடத்துக்கு இவ்வளவு இடத்துக்கு மொழிக்கு முகம் அப்படி சாறு எடுக்க விட்டா ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் அண்ணனை தேடி ஓடி வந்துருவல்ல. எங்க போற ஏன்னா அந்த வேலியில ஓடா தெரியும் போற அது எங்க போக நம்மளை தாண்டி தான் போகும். அது எங்க போகுது? இங்க வந்து வரட்டு பாப்பா. போலீஸ் பேச போறியா லென்ஸ் பட்டு பேச பேச நீ இன்ஸ்பெக்டரா? ஐயா உங்க இன்ஸ்பெக்டர் இல்லடா. இது எங்க இன்ஸ்பெக்டர்? கொஞ்சம் கணக்கா பாப்பாரு. அவ கார்ல எங்க கணக்கா பாப்பா அவரு. ஏப்பா நீ ஒண்ணும் கட்டுப்பட மாட்டாங்க. சரிப்பா பாட்டு வந்துருவோம். எஸ்ஐ கூட கூட்டு பாத்துக்குருவா. சரி பாப்பா. நம்ம போக முடியாது.